ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ இந்த கோனில் க்ரீம் வச்சு தருவாங்களே அந்த ஐஸ் வந்து விற்றுட்டுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லிட்டு, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கலான்னு பார்த்தா 30 ருபீஸ்ன்னு சொன்னார். சரின்னு ஒன்று மட்டும்தான் வாங்கினேன். அது தம்பிக்கிட்ட கொடுத்தா அவன் தூக்கிக்கிட்டு ஓடியே போயிட்டான். சரி பாப்பாக்குனாச்சும் எதனா 5 ரூபா 10 ரூபாயில் முடிச்சலான்னு பார்த்தா அவளும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டான். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இப்படியாவது காசு மிச்சம் பத்தலான்னு பார்த்தா 60 ரூபா செலவாயிடுச்சு இன்றைக்கி. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் தேங்காய், கடல, இஞ்சி பூண்டு, மிளகா அவ்வளோதான் போட்டு அரைப்பேன். ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வந்து இந்த மாதிரி 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிப்பார். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே ட்ரை பண்ண சூப்பராக இருந்தது டேஸ்ட் எனக்கு. அதுலேருந்தே நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் அரைப்பேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல விஷயத்த நம்ம வந்து இவங்க கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதால ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இல்லைனா சாங்ஸே போடுறதா இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல.